அனைவருக்கும் வணக்கம். சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங் வேரியஸ் லெவல்ல கான்ட்ராக்ட் பேஸ்ல இந்தியால எங்க வேணாலும் ஒர்க் பண்றதுக்கான அந்த சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டிங் CDAC இட்ஸ் சயின்டிபிக் சொசைட்டி தி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அந்த எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜில ஒர்க் பண்றதுக்கான ஒரு அப்படின்னா CDAC invite ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் வேரியஸ் கான்ட்ராக்டல் போஸ்ட்ல அட் ஆல் லெவல் ஃபார் சென்டர் லொகேஷன்ல ஒர்க் பண்றதுக்கான அந்த ஸ்கில் செட்ல உங்களுக்கு இருக்கணும் அப்படிங்கிற டெஸ்டட் போசஸ் ரிலவெண்ட் ஸ்கில் செட் இன் எனி ஆஃப் தி ஃபாலோவிங் டொமைன் ஏரியாஸ்ல. ஸோ இந்த மாதிரி இந்த இதுல உங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு கேட்டிருக்காங்க. கம்ப்யூட்டர் ஏசி அண்ட் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஸோ இது மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மெஷின் லேர்னிங், ஸோ இதுல உங்களுக்கான அந்த ஸ்கில் செட் இருக்கணும். கீழே போஸ்ட் அண்ட் டெசினேஷனு, எவ்வளோ வேகன்சி, லொக்கேஷனு, அதுக்கான அந்த டீட்டெயில்ஸ் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் அசோசியேட்டு ஜூனியர் ஃபீல்டு அப்ளிகேஷன் இன்ஜினியரில் 45, ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா எனிவேர் இந்தியா, திருவனந்தபுரம், பூனே, ஹைதராபாத் சொல்லியிருக்காங்க. ஸோ டீட்டெயில்டு பார்த்தீங்க அப்படின்னா இதில் 45 வேகன்சியில் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனு பிஇ, பிடெக்கு, போஸ்ட் கிராஜுவேட்டு, ஸோ இந்த மாதிரி அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், ரிலேவெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஷர் கூட அப்ளை பண்ணலாம். பட் ஸ்கில் செட் கீழே கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ஃப்ரண்ட் பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டு, ஸோ இந்த மாதிரி அந்த ஸ்கில் செட்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கான அந்த ஜாப் ப்ரொஃபைல் என்ன இருக்கும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸு. ஸோ இதில் உங்களுக்கான சேலரி, இதில் டொரேஷன் கொடுக்கல, எவ்வளோ நாள் கான்ட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கல. ஸோ இதில் உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இதில் உங்களோட இமெயில் ஐடி, மொபைல் நம்பரை கொடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது மாதிரி வேரியஸ் போஸ்ட் கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் இன்ஜினியரில் 75, பெங்களூர், சென்னை, ஹைதராபாத், கொல்கட்டா, மஹாலி, மும்பை, நொய்டா, இந்த மாதிரி இங்கே இருக்கிற இந்த CDAC ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறதுக்கான அந்த நம்பர் ஆஃப் போஸ்ட் பார்த்தீங்கன்னா 75. ப்ராஜெக்ட் இன்ஜினியர், ஃபீல்டு அப்ளிகேஷன் இன்ஜினியர், ஃப்ரெஷர்னா கேட்டிருக்காங்க. ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜர், ப்ரோக்ராம் மேனேஜர், ப்ரோக்ராம் டெலிவரி மேனேஜர், நாலேஜ் பார்ட்னர், ப்ராடக்ட் சர்வீஸ் அவுட்ரீச், ஸோ இது மாதிரி இதுவும் பெங்களூர், சென்னை, டெல்லி, ஹைதராபாத், கொல்கட்டா, மும்பை, நொய்டா, பூனே, திருவனந்தபுரம், பாட்னா, ஜம்மு, கவுஹாத்தி, ஸ்ரீநகர், ஸோ இந்த பிளேஸில் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50 வயசு வரைக்கும் பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். 15 வேகன்சி கேட்டிருக்காங்க. பிஇ, பிடெக்கு, இந்த ஸ்கில் செட் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்கான சேலரி பார்த்தோம் அப்படின்னா இயர்லி 22 lakhs வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ கேண்டிடேட் வித் ஹையர் எக்ஸ்பீரியன்ஸ் வித்தின் கிவன் த பிராக்கெட் வில் பி ஆஃபர்ட் ஹை சேலரி. உங்களுக்கு ஹையர் கேட்டகரியிலேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த போல சேலரி இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா 3 வேகன்சி ஹைதராபாத்தில். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னம்னா ப்ராஜெக்ட் அவுட்ரீச் பிளேஸ்மெண்ட்டு, ப்ராஜெக்ட் ஸ்டாஃப் 1 மும்பையில், ப்ராஜெக்ட் ஸ்டாஃப் HRDயில் 1, ப்ராஜெக்ட் ஸ்டாஃப் லாஜிஸ்டிக் அண்ட் இன்வென்ட்ரியில் 1 பூனேயில், ப்ராஜெக்ட் ஸ்டாஃப் சப்போர்ட் ஸ்டாஃப் அட்மின் ஹைதராபாத், பூனே, எனிவேர் இந்தியாவில். ஸோ இதில் 35 வயசுக்குள்ளே இருக்கணும், கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் எனி ஸ்ட்ரீமில், அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டு. ஸோ ஸ்கில் செட் பார்த்தீங்க அப்படின்னா MS ஆஃபீஸு, MS வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட்டு, எக்ஸலண்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில், வெர்பல் ரிட்டர்னில் கேட்குறாங்க. ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, ஸோ அசிஸ்டிங் தி ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு, இதுதான் உங்களுக்கான டியூட்டி இருக்கும். சேலரி பார்த்தீங்கன்னா 3 lakhs வரைக்கும் கொடுத்துருக்காங்க இயர்லி. ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் சப்போர்ட் ஸ்டாஃப் ஃபினான்ஸில் ஹைதராபாத், பூனே, திருவனந்தபுரம், எனிவேர் இன் இந்தியா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ப்ராஜெக்ட் டெக்னீஷியனில் 1, சீனியர் ப்ராஜெக்ட் இன்ஜினியர், மோடல் லீட், ப்ராஜெக்ட் லீட், ப்ராடக்ட் சர்வீஸ் அவுட்ரீச்சில் 100 வேகன்சி. ஒர்க் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர், சென்னை, டெல்லி, ஹைதராபாத், கொல்கட்டா, மஹாலி, மும்பை, நொய்டா, பூனே, ஸோ இந்த பிளேஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் 40 வயசு வரைக்கும் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம். பிஇ, பிடெக் அல்லது போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனில் ME, MTech, PhD. ஸோ இதில் உங்களுக்கான அந்த ஸ்கில் செட்டு கொடுத்துருக்காங்க. ஜாப் ப்ரொஃபைல் என்னென்ன அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தோம் அப்படின்னா இயர்லி 14 lakhs வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 14 சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 14 லட்சம் வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ ஜென்ரல் டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. டெர்ம்ஸ் ஆஃப் என்கேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட் ரிக்ரூட்மெண்ட் ஆர் பியூர்லி கான்ட்ராக்ட் பேஸ் தான், கன்சாலிடேட்டட் எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இனிஷியலி ஃபார் எ பீரியட் 3 years அல்லது இந்த ப்ராஜெக்ட் முடிகிற வரைக்குமான அந்த கான்ட்ராக்ட் பேஸில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். செலக்டட் கேண்டிடேட் மே பி அசைன்டு டு அனதர் ப்ராஜெக்ட் பேஸ்ட் ஆன் ஆர்கனைசேஷனல் ரெக்ரூட்மெண்ட். சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா வேற ஒரு ப்ராஜெக்ட்னு இது பண்ணுவாங்க. ஸோ அடுத்து கான்ட்ராக்ட் மே பி கன்சிடர் ஃபார் எக்ஸ்டென்ஷன் ஃபர்தர் பீரியட் பேஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். உங்களுடைய
பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ப்ராஜெக்ட் அட் வேரியஸ் லொக்கேஷனில் இருக்குது இந்தியாவில். செலக்டட் கேண்டிடேட் மே பி டெபியூட்டட் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் ப்ராஜெக்ட் டு அனதர் ஆர்கனைசேஷன் ரெக்யூர்மெண்ட். ஸோ ஒரு ப்ராஜெக்டில் இருந்து இந்தியாவில் எங்கே வேணாலும் நீட் இருக்கோ அங்கே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஓவர்சீஸ் அப்பாயின்மெண்ட் செலக்டட் கேண்டிடேட் ஷல் பி போஸ்ட் ஃபர்ஸ்ட் இன் இந்தியா ஷல் பி பெய்ட் கன்சாலிடேட்டட் salary notified herewith. Deputation to overseas location candidate shall be paid higher salary. சப்போஸ் வந்து ஓவர்சீஸ் போறீங்க அப்படின்னா ஹையர் சேலரி வரும். அப்பார்ட் ஃப்ரம் மந்த்லி சேலரிக்கு அப்புறம் வந்து உங்களுக்கு விசா, ஒர்க் பர்மிட், ப்ரொவைட் இது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. ஸோ அடிஷ்னலாக வந்து சேலரி ஃபுல் ஃபர்னிஷ்ட் அக்காமடேஷன் இதில் வந்து கொடுக்குறாங்க. All other expenditure will have to borne by the candidate from his own source. So qualification. Post indicated the candidate should have to verify from AICTE UG. ஸோ இதில் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸு, ஸோ இதெல்லாம் வந்து கீழே கொடுத்துருக்காங்க. என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், ஏஜ் லிமிட்டு, செலெக்ஷன் ப்ரொசீஜர், கேண்டிடேட் ஷுட் மீட் எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா, அட்வர்டைஸ்மெண்ட்டில் இருக்கிற அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும். குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், ப்ரிஸ்கிரிப்ட் ஆர் மினிமம் ரெக்யூர்மெண்ட்ஸில் இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர் வில் பி ஆன் இனிஷியல் ஸ்க்ரீனிங் பேஸ்ட் அகடமிக் ரெக்கார்டை வச்சு இனிஷியல் ஸ்க்ரீனிங் இருக்கும், ஆன்லைன் அப்ளிகேஷன் இதெல்லாம் வச்சு. அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. கால் லெட்ரு, அதர் கரஸ்பாண்டன்ஸு எல்லாமே உங்களுக்கு இமெயில் மூலியமாக தான் வந்து கொடுப்பாங்க. குவைரிஸ் இருந்தது அப்படின்னா இந்த recruitment@cdac.in இந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் இமெயில் பண்ணலாம். லாஸ்ட் டேட் பார்த்தோம் அப்படின்னா February 20 இதுக்கான அந்த இதெல்லாம் முடியுது. இன்டர்வியூ டேட் வந்து உங்களுடைய இமெயில், உங்களுக்கான ஃப்ரெஷர் இதில் அப்ளை பண்ணலாம். ஃப்ரெஷருக்கான சான்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஆல் தி பெஸ்ட். மீண்டும் ஒரு வேலைவாய்ப்பு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.